அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் இன்றும் ஊடக கற்கை பகுதியில் சில பயிற்சி வினாக்களை அவதானிக்கலாம். குறுகிய வினாக்கள் தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ரைட், முதலாவது கேள்வியை பாருங்க. ஷெனன் வீவர் மாதிரியின் தலையாய அம்சத்தை தெரிவு செய்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஷெனன் வீவரை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் கணிதவியலாளர்கள் அல்லது பொறியியல் துறை சார்ந்தவர்கள். தங்களுடைய கணித விளக்கம் என்ற நூலில் தான் ஷெனன் வீவர் தன்னுடைய மாதிரியை குறிப்பிடுறாரு. அவரோட மாதிரி ஒரு தலையான அம்சமாக பார்க்கப்படுற விடயம் நாங்கள் பார்த்தோம்னால் இறைச்சல், அதாவது தடை. அந்த மாதிரி ஒரு சிறப்பு பெறும் தடை மாதிரின்னு கூட அழைக்கப்படும். தடையை பற்றி நாங்கள் அதிகம் வலுப்படுத்தி பேசப்படுது. ரெண்டாவது வினா, சமூக கல்வி பணியொன்று நிகழும் நாட்டுப்புறவியல். அப்ப நாட்டுப்புறவியல் சொன்னா நாட்டார் ஊடகம் எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப சமூகத்துக்கு ஒரு கல்வியை கொடுக்குறேன்னு சொன்னால் மிக பொருத்தமான வீரன் நாங்க பார்த்தோம் என்றால் நாட்டார் கதை. நாட்டார் கதை மூலம்தான் மூத்தோரால் தங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு, எதிர்வருகின்ற சமுதாயத்துக்கு என்ன செய்து கல்வி என்ற விடயம் அங்க ஊட்டப்படுறது. மிக பொருத்தமான விடம் நாட்டார் கதைகள். ரைட், மூன்றாவது கேள்வியை பாருங்க. தெரிவு செய்யப்பட்ட தகவல் மூலம் சமமான தாக்கம், பொருத்தமான விளக்கம். இதுக்கு சரியான விட ஷெனன் வீவர் வரை விளக்கணம். சரியா? என்ன பாருங்க, ஒரு இடத்தில் உருவாக்கப்பட்டது தெரிவு செய்யப்பட்ட தகவல் அவ்வாறோ அல்லது அதற்கு சமமானதாகவோ. பாருங்க, நீங்க நேரடியாக சம்பந்தப்பட்ட கூற்றுக்கள் உண்மையாகவே அவரோட வரைவிலக்கணத்துல மிக தெளிவாக செல்லப்படுது. ஷெனன் வீவர் வரைவிலக்கணத்துல என்ன ஒரு விஷயம் 2 இடத்துல நடக்குது பாருங்க, சமமான தாக்கம் நடக்குதாங்க. அது மிக தெளிவாக செல்லப்படுறது ஷெனன் வீவர் வரைவிலக்கணம். நாலாவது வினா, இருவட்டு மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்ட இசை தெளிவற்றது தொடர்பாடல் பகுப்பாய்வில் இருவட்டுன சிடி. ரைட், ஓகே. இப்ப அந்த சிடி மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட இசை, அப்ப உண்மையாவே ஒளிபரப்பு செய்யப்பட்ட நிச்சயமா அங்க ஒரு ஊடக பாவண்டு தேவைப்பட்டிருக்கும். சிடி சும்மா போடையிலவே என்ன சரி ஒன்றில் போட்டுதான் சிடியை ஒளிபரப்பலாம். சிடியில் இருக்கக்கூடிய அது ரெக்கார்டிங், அதாவது மியூசிக் கேட்கலாம், எதுவும் அமைக்கலாம். அப்போ தெளிவற்று இருக்குன்னு நெருக்கமான தடை அலைவரிசை பிரச்சனை. அலைவரிசைனை யோசிக்கலாம் சார். அலைவரிசைனா என்னன்னு யோசிக்கலாம். அதாவது ஊடக தடைக்கு இன்னொரு பேர் தான் அலைவரிசை பிரச்சனை. சரியா? ரைட், ஓகே. 4ஆம் கேள்விக்கு மிக பொருத்தம். 2வது 5ஆம் கேள்வியை பாருங்க. பயனுடையது, செயன்முறைத்தன்மை, பொறுப்புடன் கூடியது. இவைகள்லாம் மிக நெருக்கமா தொடர்புறது முறையில் தொடர்பாடல் என்றால் முறைசார் தொடர்பாடல். ஒரு சட்ட ரீதியான தொடர்பாடல் சம்பந்தப்படும். ஒரு பயனுடைய வடிவமாக இருக்கும். அது ஒரு செயன்முறை, ஒரு ப்ராசஸிங். நிச்சயமாக பொறுப்பு தன்மங்க அதிகமாக வலுப்படுத்தப்படும். அவை எல்லாம் மிக நெருக்கமாக சம்பந்தப்படுறது முறைசார் தொடர்பாடல், அதாவது முறையில் தொடர்பாடல். சரியா? இப்ப நீங்க யோசிக்கலாம், செயல்முறை தன்மையை பொறுப்பெல்லாம் நீக்கித்தான வெகுசத்தோட யோசிக்கலாம். ஆனா பயனுடைய என்ற ஒரு தனித்துவமான இயல்பை கூட எங்களோட கைட்ல மிக தெளிவாக சொல்லிக்கிறாங்க, முறைசார் தொடர்பாடல் தான். நன்றி மாணவர்கள். நாங்கள் இன்னும் ஒரு பயிற்சி வினாக்களோட சந்திப்போம்.